பதிலடி கொடுக்குறாரு. அதாவது முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் வேலை செய்வார் போல. ஸோ அவரோட வீட்டுக்கு இந்த மாதிரி முத்து வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதே வீட்டுக்கு இந்த மாதிரி அருணுமே வராங்க. ஸோ முத்து இருக்கிறத பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா என்னடா என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கேன், ஏதாவது சவாரிக்கு வந்தியா இல்லைன்னா இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டுக்காக இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்காக, அதாவது இந்த மாதிரி லைசன்ஸை கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி கெஞ்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தியா, அதெல்லாம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு வேற நல்லா தெரியும், கண்டிப்பாக நான் சொல்றது தான் கேட்பாரு, கண்டிப்பாக லைசன்ஸ் கேன்சல் தான், அதுக்கப்புறமா உங்க 2 பேரும் தூக்கி உள்ளே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா வில்லத்தனமா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது முத்து எதுவுமே சொல்லாம அமைதியாக இருந்துகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக உள்ள இருந்து அந்த ஆஃபீஸர் வராரு. ஆல்ரெடி ஒரு முத்துட்ட வீட்டில் வச்சு கொஞ்சம் பேசிட்டு தான் போயிருப்பார் போல. மறுபடியும் இந்த மாதிரி வந்து சாரிப்பா முத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அருணை பார்த்து சொல்லுங்க அருண் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவே அதுக்கு அருண் பார்த்தீங்கன்னா சார் நான் சொல்லியிருந்தால இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இப்பதான் முத்து எல்லாத்தையும் சொன்னாரு. அதாவது இவரோட ஃப்ரெண்டோட லைசன்ஸ் தான் நீங்க கேன்சல் பண்ண கேட்டிருக்கீங்க போல. அதே முத்து சொன்னாரு. ஸோ முத்து சொன்னதை ஏன் கேட்டேன் அப்படின்னா முத்து வந்துட்டு எப்பவுமே ஒரு நியாயமான ஆள். எனக்கு முத்துவ நல்லா தெரியும். ஒரு 2-3 சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி எனக்குமே ஒரு உதவி பண்ணியிருக்காரு. ஒரு நேர்மையான ஆள். ஸோ இந்த மாதிரி அநியாயத்துக்குலாம் அவர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விபத்து தானே, தெரியாம நடந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கு போயிட்டு லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது, நான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் நானுமே. எனக்கு என்னமோ முத்து பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. என்னால நியாயப்படி தான் நடக்க முடியும். இப்போ நீங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டாருனோ ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாரு, இப்படி கேவலப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.